ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்க போகிறோம். அதாவது மாதுளம்பழத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், என் ஃப்ரெண்டில் மாதுளம்பழம் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம மாதுளம்பழங்களோட நன்மைகளை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற தனிமம் குறையும் போது பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும். அப்போ மாதுளை பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகம் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை சாப்பிடும்போது மன அழுத்தம் குறையும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மாதுளை சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு பெனிஃபிட்டு, இது ஒரு நன்மை. மாதுளையில் இருக்கிற எலாஜிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசிடு சூரிய வெப்பத்தினால தோள்களில் ஏற்படும் கருமையும் தோல் புற்றுநோயும் தடுக்கும். சரிங்களா? அது மாதிரி மாதுளை விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி மாதுளம்பழங்களுக்கு இருக்குது. அதோடைய விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் பார்த்திங்கன்னா விரைவில் குணமாகும். சரிங்களா? அத்துடன் தழும்புகளும் பார்த்திங்கன்னா மறையும். மாதுளம்பழம் சாறு பார்த்திங்கன்னா தலைமுடியில் வேர்களை உறுதிப்படுத்தும். தலையில் இரத்த ஓட்டத்தை பார்த்திங்கன்னா சீராக்கும். முடி வளர்ச்சியை பார்த்திங்கன்னா தூண்டும். இதில் இருக்கிற வைட்டமின் தனிமங்கள்லாம் பார்த்திங்கன்னா முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன. சரிங்களா? தினமும் சாப்பிட்டால் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரித்து மூளையை பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும். அத்துடன் அல்சைமர் நம்ம ஒரு டிசீஸ் கேள்விப்பட்டிருப்போம். அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுத்து பாதுகாக்கும். பாருங்கள் மக்களே, மாதுளம்பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் சாப்பிட்டே உங்களுக்கு பேசுகிறேன், உங்கள் நன்மையில் பற்றி பேசுகிறேன். அதுமாரி பார்த்திங்கன்னா அயல் நாடுகளில் பிறந்த குழந்தையின் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கு பார்த்திங்கன்னா மாதுளை சிறப்பை தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறாங்க. சரிங்களா? மாதுளை சிறப்பு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளை சாறு குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி பார்த்திங்கன்னா நன்றாக வளர துணை புரியும். சரிங்களா? அதுமாரி பார்த்திங்கன்னா மாதுளை வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை மாதுளைக்கு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா மக்களே, திருமணமான பெண்களுக்கு கரு வருதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளை பழம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டு வரலாம். சரிங்களா? சாப்பிடலாம். அப்போது ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா மக்களே? அது மாதிரி பார்த்திங்கன்னா மெனோபாஸ் காலங்களில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைஞ்சு முட்டுவலி மற்றும் எலும்பு தேய்மானம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ இது போன்ற காலங்களில் பெண்கள் பார்த்திங்கன்னா தினமும் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். அது உடலில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை பார்த்திங்கன்னா தூண்டும். எலும்புகள் பார்த்திங்கன்னா
வலுப்பெறதுக்கும் உதவும். சரிங்களா? அது மாதிரி மக்களே, நம்ம வந்து தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளம்பழம் சாற்றை வந்து அருந்தினோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து குறையும். சரிங்களா? சமீபத்தில் பார்த்திங்கன்னா நடந்த ஒரு ஆய்வில் மக்களே, ஒரு ஆய்வில் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா நிறைந்த மாதுளம்பழத்தை உண்பதால் பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஈறுகள் மற்றும் பற்களில் மனிதருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அழிகிறதான், அது வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுதான் என்பதை நிரூபிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள், நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க ஆய்வாளர்கள். சரிங்களா? அப்போது தினமும் பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி மாதுளம்பழம் சாற்றை வந்து பருகி வரணும். சரிங்களா? பருகி வந்தோம் அப்படின்னா இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்டு ரத்தம் இதயத்துக்கு சென்று இதயம் பலம் பெறும். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 100 மில்லி மாதுளம்பழம் சாற்றை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, ரெகுலராக எடுக்கிறோம் அப்படின்னா இரத்த நாளங்கள் பார்த்திங்கன்னா தளர்வடைஞ்சு அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை கொண்டு ரத்தம் வந்து இதயத்துக்கு போகும். அப்போ இதயம் பார்த்திங்கன்னா பலம் பெறும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க மாதுளையில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்க்கலாம். என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 100 கிராம் மாதுளையில் பார்த்திங்கன்னா கலோரி பார்த்திங்கன்னா 83% இருக்குது. வைட்டமின் சி பார்த்திங்கன்னா 17% இருக்குது. வைட்டமின் கே பார்த்திங்கன்னா 14% இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ஒரு 14% இருக்குது. புரட்சத்து அது ஒரு 14% இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஒரு 6% இருக்குது. அப்பப்போ இதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். நான் மாதுளம்பழத்தை பேசுறதுனால மாதுளம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். சாப்பிட்டு பேசுவோம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறீங்க சொல்கிறீங்க. எனக்கு கேட்குது, அது முடிச்சிடுறேன். அதுக்குள்ள இதையும் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் 16% இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து பார்த்திங்கன்னா ஒரு 14% இருக்குது. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ஒரு 6% இருக்குது. இரும்புச்சத்து பார்த்திங்கன்னா ஒரு 4% இருக்குது. மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா ஒரு 3% இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து 1% இருக்குது. நார்ச்சத்து 16% இருக்குது. சரிங்களா? மக்களே, பார்த்திங்கன்னா இத்தனை சத்துக்கள் நிறைந்த மாதுளம்பழத்தை நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். சரிங்களா? தினமும் ஒரு கைப்பிடியாவது நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஹைப்ரிட் பழங்களை வந்து தவிர்த்துணும், கண்டிப்பாக தவிர்க்கணும். ஹைப்ரிட் பழங்களை, நாட்டு பழங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஹைப்ரிட் பழங்கள் நல்லது தான். பட் ஹைப்ரிட் பழங்களை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பட் ஹைப்ரிட் பழங்களும் நல்லது தான். சரிங்களா? நாட்டு பழங்கள் இருக்குது, ஹைப்ரிட் பழங்கள் இருக்குது, நாட்டு பழங்கள் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நாட்டு பழங்களே நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம். சரிங்களா? ஹைப்ரிட் பழங்களே சாப்பிட்லாம். அதில் எது நல்லதோ அதை பார்த்து உங்களுக்கு வந்து எது நல்லா சூட் ஆகுதோ அதை கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எது வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத 4 பேர்கிட்ட கேட்டு இது பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சரிங்களா? அதுமாதிரி மாதுளம்பழம் வந்து மகத்தானதுங்க. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஓகே மக்களே, நானும் பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தோடைய பெனிஃபிட்ஸை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். ஓகே மக்களே, இதை சாப்பிடும்போது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் இதை பற்றி. மாதுளம்பழம் சாப்பிடும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, சொல்லலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு வீடியோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான்
நான் இதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். ஓகே மக்களே, நம்ம அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே. அப்புறம் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே, எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சரிங்களா மக்களே? நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.